பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ 3000 சம்திங் சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் இந்த 3000 சப்ஸ்கிரைபருக்காவது ஒரு பெஸ்ட் வீடியோ அல்லது ஒரு நம்ம விவசாயம் பற்றி பசுமையுடன் பற்றி ஒரு நல்ல தரமான ஒரு பதிவு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய மைண்ட் செட்டு. பட் எங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அப்லோடு பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அல்லது கருத்துக்கள் இருந்தாலும் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவாகவே நம்ம போய்க்கலாமே தவிர நெகட்டிவாக நமக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். இப்போ இது செவ்வாழை நம்மளுக்கு ஒரே ஒரு தார் தான் போட்டது. இந்த ஒரு தாரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா பெஸ்ட் ஃப்ரூட்டாக 5 சீப்பு மட்டும் வச்சது. இந்த பழம் நல்லா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குதுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்தது. இது வெள்ளரி பழம் பாருங்க. இது ஒரு செடி ஃபுல்லாக ஒரே ஒரு காய், இந்த காய் மட்டும்தான் வச்சது. அதனால் இந்த ஒன்றையும் பழம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பழுக்க வச்சு செடியிலிருந்து எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வராது, அடடா எடுக்கவே நம்ம வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்ட்டு. சில விஷயங்கள் அவசர அவசரமாக செய்கிறதுனால மேக்ஸிமம் மறந்துடுறது. அப்புறமாவது போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் போட்டோம். இப்போ இந்த செவ்வாழை பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு ஒரு சீப்பு, அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரு சீப்பு, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சீப்பு, திருப்பி ஒரு 2 சீப் மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் நடந்தது ரியாலிட்டி. இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த டிலோ பாட்டில் ஏன் வச்சுருக்குறோம் அப்படின்னா, இந்த டிலோ பாட்டிலிருந்து 2 மடங்கு அதிகம் அந்தளவுக்கு ஃப்ரூட் நல்லா பெருசாக இருந்தது. அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த டிலோ பாட்டிலை அந்த ஃப்ரூட்டுக்கு நடுவில் வச்சு நான் ஷூட் பண்ணேன். வேறு ஒன்றும் கிடையாது. இது நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இதனோட சைஸ் எப்படி இருக்குது, ஃப்ரூட்டோட சைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்டு தான் இந்த மெத்தேடு. இது நல்லா ஃப்ரூட் நல்லா இருந்துச்சு. இது இன்னும் பழுக்கவே இல்லை, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இது பழுத்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரூட் 2ஆக அப்படியே வெடிச்சிரும். நீளமாக வெடிச்சும்போது அப்புறம் ஷீடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை நாட்டு சக்கரை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது பாட்டில் கார்டு மாதிரி நல்லா சுரக்காய் இருக்கு இல்லையா, அது மாதிரி. மேக்ஸிமம் இதனோட வெயிட் பார்த்திங்கன்னா 2.5 கிலோ. அவ்வளோ பெரிய காய், நல்லா வெயிட்டாகவே இருக்குது, நல்லா இருக்குது, பரவாயில்ல. இப்போ இது மாம்பழம் பாருங்க. இது நம்ம தோட்டத்தில் இது ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி பிளாக் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கோ என்னமோ தெரியல. அப்படிங்கும்போது ஃப்ரூட்டு நல்லா இருக்குது, ஆனால் ஸ்கின் மட்டும்தான் கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு. ஏன் இதனாலன்னு தெரியல. இதுக்கு தகுந்த மருந்து அடிச்சிருந்தா இது நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் அதை பற்றி ஒன்றும் நினைக்கல. ஆல்ரெடி இது ஃப்ரூட் நல்லா பெட்டராக இருந்தது, டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருந்தது. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இப்போது இதை பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.